என்னோட டீம்ல வந்த கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசில கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவருக்கு இந்த 2020 கொரோனா அட்டாக்ல என்ன ஆச்சுன்னா அவருக்கு நிமோனியா ஆயிடுச்சு. யூஸ்வலா நிமோனியா தெரியும் நம்மளுக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரும், இன்ஃப்ளூயன்ஸ் வைரஸ்னால வரும். இவருக்கு வந்து SARS-CoV-2 அந்த வைரஸ்னால வந்தது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிமோனியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலி அந்த ஏர் சாக் என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். ஸோ பிரீத்திங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ரெண்டாவது பிரெத் வந்து ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப நீண்ட பிரீத்தா இருக்கு, ஷார்ட்டா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், நடக்க முடியாது, எல்லாம் சிரமமா இருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் அவருக்கு அதனால ஃபீவரிஷ் எல்லாம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 60% லங்ஸோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பாதிக்கப்பட்டுச்சு. 60% இதாயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. என்ன ஆகும், அப்புறம் ஃப்ளூயிடு ரிட்டென்ஷன் வரும், நீர் கோத்துக்கும்பாங்க இல்லையா. யூஸ்வலா இது இந்த நிமோனியா யாருக்கு பாதிக்கும்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா பர்டிகுலரா இன்ஃபான்ஸுக்கும் எல்டர்லி ஏஜ் above 50-55 இவங்களுக்கு தான் இது பாதிப்பு வரும். யூஸ்வலா டெத்தும் நிமோனியால தான் கடைசியா லங் இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப இவருக்கும் 60% அஃபெக்ட் ஆயிடுச்சு. இவர் எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. அலோபதி, கேரளாங்கிறனால ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்துருக்காரு. அப்படி ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிற அந்த கட்டத்துலதான் இந்த எலிக்ஷன் மிக்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜோஸ் அவருக்கு அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னா இப்போ அவருக்கு அது இல்லாம அவரு ஆன்டி கோயகுலண்ட் எடுத்துட்டு இருக்காரு, எக்கோஸ்பிரின் மாதிரி ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு, பிளட் கிளாட் ஆகாம இருக்கு, அது எடுத்துட்டு இருக்கிறாரு. இவரு 1 or 2 months அதுக்குள்ள என்னாச்சு, அவருடைய அந்த மூச்சு அடைப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல பிரீத்திங் நல்லா ஆயிடுச்சு. அதனால வெயிட் லாஸ் இருந்தது அவருக்கு, அதெல்லாம் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு தெரியுமே, ஒரு 55 years 56 56 வயது ஆணுக்கு மெயினா இந்த நிமோனியா இது மட்டும் இல்ல, ஹெல்த் நல்லா ஆயிட்டாலும் என்ன ஆகும், அவருடைய செக்ஷுவல் ப்ராப்ளமும் சரியாகும் இல்லையா. அதுவும் அவருக்கு கிடைச்ச உடனே ரொம்ப அவருக்கு ஆச்சரியம், அன்பிலியபிளா என்ன பண்ணிட்டாரு, திரும்ப என்னுடைய என்ன சொல்றது யூத் வாலிபம் திரும்ப வந்ததுனால பயங்கர சந்தோஷம் அவருக்கு. நான் ஆரோக்கியம், அதாவது இந்த லங் இன்ஃபெக்ஷன்ல இருந்து மீண்டு மரணப்படாம கொஞ்ச நாள் உயிர் வாழணும், இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே வரணும் தான் நினைச்சேன். ஆனா என்னுடைய பழைய வாலிபம் யூத் அந்த லைஃபும் எனக்கு திரும்ப வந்தது நான் நினைக்கவே இல்லை. அதுக்கும் இது வேலை செய்தா ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். அப்படி அவர் இப்ப பாத்தீங்கன்னா ஈகோஸ்பிரின் போறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, லங் ஃபங்க்ஷன் இப்போ பெர்ஃபெக்டா இருக்குது. ஓகே, இப்ப அவரால் வாக்கிங் போக முடியுது, நடக்க முடியுது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அவருடைய நார்மல் அந்த செக்ஷுவல் லைஃபுக்கும் 35 yearsல எப்படி வந்திருப்பாரு அதுக்கும் திரும்பி வந்துட்டார். இப்படி ஒரு பெரிய ஆச்சரியம் அவருடைய வாழ்க்கையில. இப்போ